கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனம். மார்க் 1:11. மார்க் 1:11. அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. எங்கிருந்து சத்தம் வருது? வானத்திலிருந்து. அதாவது ஒரு தெய்வீக வெளிப்பாடு. மனுஷனுடைய இது ஒப்பீனியன் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்வது குமாரன் சொல்வதில்ல, மற்றும் சுத்தி இருந்த மக்கள் சொல்வதில்ல, இல்ல இது பப்ளிக் ஒப்பீனியன் இல்ல. இது என்ன? தெய்வீக வெளிப்பாடு. என்ன சொல்லுது? பிதாவாகிய தேவன் எல்லாருக்கும் கேட்கும் விதமாக அவர் அங்க பேசுறாரு. ஏன்னா இத குறிச்சு சொல்லும் போது இதே மாதிரி இன்னொரு முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில இருக்கும்போது அங்க நீங்க மத்தேயு 17வது அதிகாரத்துல பாப்பீங்க. அங்க பேதுரு கூட இருக்கிறாரு. மறுபடியும் இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சத்தத்தை பேதுரு, யாக்கோபு, யோவான் கேட்டு பேதுரு தன் நிருபத்திலேயே எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு? இவர் என் நேசகுமாரன். இது நீங்க தெளிவா புரிந்து கொள்ளணும்னா, இப்ப 30 வயசுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. ஒரு அற்புதம் பண்ணல, ஒரு அதிசயம் பண்ணல, ஒரு ஊழியம் பண்ணல. ஆனா என்ன? அவர் எனக்கு பிரியமான நேசகுமாரன் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா அவருடைய வாழ்க்கை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, பூமிக்கு அடுத்த வாழ்க்கை, பிதாவாகிய தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையாய். ஏன்னா இங்க நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவரை பிள்ளையாக தத்து எடுத்துக் கொள்ளப்படல. மாறாக இவர் என்னுடைய குமாரன் என்று ஜனங்களுக்கு வெளிப்படக்கூடியதாய், ஒரு தீர்க்க தரிசனமாய் இவர்தான் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு ரெவலேஷன் வரும்படியாக, மற்றவர்களுக்கு தெரியும்படியாக அதுல சொல்லும்போது இவர் என் நேசகுமாரன். இது என்ன? பிதாவாகிய தேவனுடைய அன்பு, அவங்களுக்குள்ள உண்டான ஒரு உடன்படிக்கை, அவர் செய்ய போகிற பலி, இதெல்லாம் காட்டும் விதமாக. ஏன்னா அந்த நேசகுமாரன் என்று சொல்லும்போது எது ஞாபகம் வரணும் தெரியுமா? ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆபிரகாம் என்று சொல்லும்போது, உன் நேசகுமாரனாகி ஈசாக்கை நீ பலி கொடு என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, ஈசாக்கை காட்டிலும் பெரியவர், தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ண காட்டிலும் ஒரு பெரியவர். அது மாத்திரமல்ல, நேசகுமாரன் என்ன? இவன் பிரியமாய் இருக்கிறேன். என்ன? அதாவது எந்த ஒரு ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு? நான் பிரியமாய் இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு போதனை பண்ணல, இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் பண்ணல. ஆனா அவருடைய அடையாளம் எதுல இருக்கு? அவர் அவருடைய பிரிய குமாரன் என்று சொல்லக்கூடியதாக. நான் மறுபடியும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எனக்கு அருமையானவர்களே, திருத்துவ தேவன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தேவனை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. குமாரனாகிய கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறார். வெளியே வரும்போது வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் சரீர பிரகாரமாய் இறங்குகிறார். வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் ஒரு சத்தம் கொடுக்கிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்முடைய அடையாளம் எங்க இருக்கணும்னா, கிறிஸ்துவின் அடையாளம் எப்படி அவருடைய பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து உண்டாச்சோ அதே மாதிரி நமக்கும் அவர் மூலமா தான் உண்டாகணுமே ஒழிய நாம் செய்கிற காரியங்கள்னால வரக்கூடாது. எப்படி? நான் இந்த காரியமெல்லாம் செஞ்சேன், அதனால கடவுளுக்கு பிரியமா இருக்கும், இல்ல தேவன் என் மேல பிரியமா இருப்பாரு, நான் அந்த ஊழியம் பாக்குறேன், நான் போய் பிரசங்கம் பண்றேன், நான் இந்த காரியங்கள்லாம் செய்யறேன், அதனால கர்த்தர் என் மேல பிரியமா இருப்பாரு. இல்லங்க, உங்களுடைய அடையாளம் எங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொடங்கினாரு பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய சத்தத்துல. அதே மாதிரிதான் இருக்கணுமே ஒழிய வேற எதுலையுமே இருக்காது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எது தெரியுமா இருக்கணும்? நம்முடைய அடையாளம் அவருடைய அவருடைய சத்தம். அது தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துல நம்ம இருக்கணும். அது எப்ப முடியும்? நம்ம அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதாய்,
நீங்க செய்கிறதுனால இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு ஊழியமும் செய்யல, எந்த ஒரு அற்புதமும் செய்யல, எந்த ஒரு பிரசங்கமும் பண்ணல. அப்படி இருக்கும் போதே அவர் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு. அப்ப நீங்க எதுல இருந்து தெரியுமா? நான் ஏற்கனவே அவரால் நான் அங்கீகரிக்கப்பட்டேன், அங்கீகரிக்கப்படுவதற்காக ஊழியம் அல்ல. செய்வோமா? வலப்பிதாவே, இதோ அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமா ஆண்டவரே, இதோ நாங்கள் ஊழியம் செய்வது, ஆண்டவரே உமக்கென்று காரியங்கள் செய்வது, நாங்கள் உம்மிடம் இருந்து ஒரு நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக நல்ல பெயர் வாங்கினதினால்தான் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.